உலு பெர்னாம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுமார் 113 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில மீட்புப் படை அதிகாரி அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை 5 மணியிலிருந்து பெய்த மழையின் காரணமாக கம்போங் சுங்கை செலிசி, கம்போங் சிரிகாலா, கம்போங் சுங்கை நீலாம் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் நேற்று மாலை 3 மணியிலிருந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரையில் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அமாட் முக்லிஸ் முக்தார் உறுதிப்படுத்தினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக கம்போங் செகோலா பகுதியில் உள்ள பொது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளில் ரிங்கிட்டின் வலுவான செயல்திறன், மலேசியாவின் சிறந்த கொள்கைகள் மற்றும் பிற நாடுகள் உடனான தமது வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளே காரணம் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது அன்வாரை பற்றியது அல்ல, இது நமது அரசாங்கத்தின் பலம், ஒற்றுமை மற்றும் கொள்கைகள் பற்றியது என்று ரிங்கிட்டின் அண்மைய செயல்திறன் குறித்து பிரதமர் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் 1.6 விழுக்காடு உயர்ந்து தொடர்ந்து 10வது நாளாக ஆதாயத்துடன் இருந்து வருகிறது. இது 2010க்கு பிறகு மிகச்சிறந்த முன்னேற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் புதிய தலைமைச் செயலாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரதமர் துறை மாதாந்திர பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தான் ஸ்ரீ முகமது ஜூகி அலியின் 2 வருட ஒப்பந்தம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. முகமது ஜூகியின் ஆலோசனைகளும் கருத்துகளும் மலேசியாவிற்கு சாதகமான விளைவுகளை பதிவு செய்ய நிர்வாகத்திற்கு உதவியுள்ளன என்று அன்வார் புகழாரம் சூட்டினார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கு முதல் வெற்றியாக ஆடவர் இரட்டையர் பூப்பந்தாட்ட வீரர்களான ஆரோன் சியா மற்றும் சோ உய் இக் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தை வென்றதால் மலேசியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி பொங்கியது. டென்மார்க்கின் உலகின் 2ஆம் நிலை வீரரான கிம் அஸ்ட்ரூஃப் மற்றும் ஆண்டர்ஸ் ஸ்காரஃப் ராஸ்முசன் ஆகியோருக்கு எதிராக 69 நிமிட போருக்கு பிறகு அவர்களின் வெற்றி கிடைத்தது. தோல்வியின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்த இருவரும் 16க்கு 21, 22க்கு 20, 21க்கு 19 என்ற செட் கணக்கில் அபாரமாக வென்று வெண்கல பதக்கத்தை தட்டிச் சென்றனர். பினாங்கு நீர் வழங்கல் கழகம் கடந்த வெள்ளிக்கிழமை ஆயர் இத்தாம் மற்றும் தெலுக் பகாங் அணைகளில் மழை வேண்டி சிறப்பு தொழுகையை நடத்தியது. நீண்ட வறண்ட வானிலை காரணமாக அணைகளின் திறன் குறைவதற்கு காரணமாக இருந்ததால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் பல இடங்களில் தண்ணீர் விநியோகம் குறைவாகவே உள்ளது. இதற்கு ஜனவரி முதல் குறைந்த மழையே காரணம் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் உடல் பருமன் நெருக்கடியை எதிர்த்து போராடுவதற்கு அரசு ஊழியர்களுக்கு கட்டாய மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனமான கியூபெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த பிரச்சனை அரசு ஊழியர்களை மட்டுமல்ல மக்களையும் பாதிக்கிறது என்று கியூபெக்ஸ் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக பொதுச்சேவை ஊழியர்களுக்கு குறிப்பாக 40 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்கள் அல்லது எடை பிரச்சனைகளின் அறிகுறிகளை காட்டுபவர்களுக்கு கட்டாய சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.